எங்களோடு கூட அநேக காரியங்களை செய்கிற தேவனானவரே, இந்த நாளில் எங்களோடு கூட இருந்து பேசுகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே கணக்கு வைக்கிற தேவன், பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் அடித்த தேவன். ஆண்டவரே, அந்த ஒரு சிலரை இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்தி அவர் வாழ்க்கை குடும்பத்திலும் அந்த சபையிலும் அவர் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை ஆசிரியங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரும்படியாக நம்ம வச்சிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வாழ்க்கை ஆண்டவரே முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களோடு கூட அவங்க இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த 2 நாட்களில் இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே அதிகமாய் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க, அதிகமாய் ஆண்டவரே அதிகமாய் மற்றவர்களிடத்தில் பேசாத முடிக்க, அதிகமாய் ஆண்டவரோடு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு தாருமானவரே. பேசுகிற தாசரை மறைப்பவர்களை வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறது நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலம் உங்களை யாவரையும் நம்ம வாழ்க்கையை நல்லது கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்டில் தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. மலிவான காணிக்கை கொடுக்க வேண்டாம், அதை செலுத்த வேண்டாம். நீங்க நிறைய மலிவானதை அல்லது மலிவான காணிக்கையை தேவனுக்கு செலுத்த வேண்டாம். இந்த மெசேஜ் எனக்கு 2 வசனம் எனக்கு ஆண்டவர் என்னோட கூட பேசினார். அந்த 2 வசனத்தை வாசித்து நம்ம அப்புறமா தேவனுடைய செய்தி. ஒன்று வந்து சங்கீதம் 32:8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டினேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 3 வாக்கு தத்துவத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். முதலாவது வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னா, இந்த வசனத்தை வாசித்தா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றேன். வழியை இந்த 3 வாக்கு தத்துவம் 3 ஆசீர்வாதம் இருக்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம்? முதலாவது வாசகத்தை நீங்க வாசிட்டீங்கன்னா வாசிக்க வேண்டாம். புத்தியை உபதேசித்து நமக்கு அறிவை புரிந்து கொடுக்கிறார். புத்தியை உபதேசிக்கணும். இங்க நிறைய நேரத்தில் பேதையாகத்தான் இருக்கிறோம், நம்ம புத்தி இல்லாதவங்களா இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாத கலாத்திரியன்னு சொல்லுவார், புத்தி இல்லாத கன்னிகைன்னு சொல்லுவார், புத்தி இல்லாத கெட்டக்குமார்கள் சொல்லுவார். அந்த புத்தி, இந்த அறிவு நமக்கு வேண்டும். அந்த அறிவு நமக்கு இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணலாம், உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வாதம். 2வது காட்டு பார்த்தீங்கன்னா வழியை காட்டுவார். இந்த உலகத்துல நிறைய வழிகள் இருக்கு, இல்லை விசாலமான வழிகள் இருக்கு இல்லையா? எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு ஓய்வு நாளும் தெரியும், பரிசுத்தமான நாளும் தெரியும், கம்யூனிட்டி சர்வீஸ் தெரியும், அசட்டு பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த வழியில் தான் போவாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் சத்தியத்தை ஏசாமே வந்து அவங்க முன்னாடி நின்னா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க. ஆனா வழியை என்ன பண்ணா ஆண்டவர் அந்த வாழ்க்கையில எந்த பாதையில செல்ல வேண்டும் என்று தெளிவாக நடத்துவர் இயேசு கிறிஸ்து. நம்ம எந்த பாதையில நடத்த வேண்டும் சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவு கொடுக்கிறார். அப்ப அந்த வழியை காட்டுவேன்னு சொல்றாரு. நிறைய நேரத்தில் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தரத்துல வழி தெரியாம தான் இருந்தாங்க, வழி இல்லாம இருந்தாங்க. எங்க போகணும்னு ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த வழி இல்லாத நேரத்துல அவங்க யாருக்கு வழிகாட்ட ஆண்டவர் கூட இருந்தார். அவர் அருமையா நடத்துவதற்கு மோசேயானது ஒரு வழி நடத்தினார். இஸ்ரவேலர்களை வழி நடத்தும் போது ஒரு ஆட்கள் தேவைப்பட்டது. அதே போல இந்த நாட்களில் இந்த வசனத்தை வாசிக்கிறீங்கன்னா, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. நம்ம நடக்க வேண்டிய அந்த வழியை ரொம்ப கிளியரா இருக்கணும். நம்ம வழி கரெக்டா அந்த வழி கரெக்டா இருந்தால் நீங்க எங்க போக முடியும், சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல வழியை சொல்லுவாங்க, அதிகமான காரியங்கள் சொல்லுங்க, அதை நீங்க கீழ்ப்படையாது. 3வது ஆலோசனை சொல்றாங்க. நிறைய குடும்பங்கள் விழுந்து போறது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. உங்களே சுயமா ஒண்ணு எடுப்பாங்க, அப்புறம் ஆசிரியர் வந்து என்ன ஆயிடும், பிரச்சனை ஆயிடும், அப்புறமா வந்து சொல்லுவாங்க. ஆனா முன்னாடியே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எந்த காரியத்தையும் சொல்ல மாட்டாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை இல்லாத குடும்பம், ஆலோசனை இல்லாத சபை, ஆலோசனை இல்லாத கம்பெனி, ஆலோசனை இல்லாத இடத்துல சீர்கெட்டதா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு இருக்கணும். ஒரு நல்ல செபிக்கிறவங்களோட ஒரு ஐக்கியம் இருக்கணும். அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்காக மற்றவங்களை போய் சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு தத்துவமா கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து என் நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்வார். ஆண்டவர் நம்ம மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார்.
ஆண்டவர் நம்மளை கரிசனமுள்ளவராக இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், நம்ம பிள்ளைகளை நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம தேவைகள் என்னன்னா அவர் நம்ம என்ன பண்றாரு, அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், நம்ம கவனித்து பார்க்கிறாராம். ஒரு தாய் தகவல் உங்க பிள்ளைகளை கவனிக்கிறாங்களா இல்லையோ, யார் கவனித்து பார்க்கிறாரு? நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஏன்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், நம்ம பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளை, நம்ம அவருடைய புத்திர சுமார பிள்ளை, நம்ம ஒரே வாக்கு தத்துவத்தின் பிள்ளையா இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தின் பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மேல என்ன பண்ணலாம், கவனமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கவனமுள்ளவராக இருக்கிறோமா? பிரச்சனைக்கு ஆராய்ந்து ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த 40 நாள் இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே இந்த காரியங்கள் என்னுடைய வழியில் இருக்கிறார், நான் வழியை காட்டுவேன், புத்தியோடு போதிப்பேன், ஆலோசனையோடு தேவன் நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதை ஒருபோது நீங்க என்ன பண்ணாதுங்க, மறந்து போகாதீங்க. ரெண்டாவது ஒரு வசனம் ஆண்டவர் என்னோட கூட பேசினார். யாராவது எடுத்து வாசிக்க 2 ராஜாக்கள் புத்தகம் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்கள் வெட்டு. போதும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கு மிருக ஜீவன்களுக்கு இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ பாலைவனமா இருக்குது, தண்ணி எங்கேயுமே இல்லை, ரொம்ப வறட்சியாகி போச்சு. தண்ணி ரொம்ப முக்கியம், சாப்பாடு நமக்கு தேவையில்லை, சாப்பாடு இல்லைனா கூட இருந்துடலாம், ஆனா தண்ணி ரொம்ப முக்கியம். சாதத்துக்கு என்ன வேணும், தண்ணீர் வேணும். அப்ப அந்த தண்ணீர் வேணும்னு சொன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். என்ன ப்ராமிஸ்? நீங்க காற்றையும் காண மாட்டீங்க. காற்று அடிச்சாதான் மழை வரும், அதனால நமக்கு தெரியும். காற்று வீசுச்சுன்னா என்ன வரும், கண்டிப்பா என்ன வரும், மேகம் அசைவாடும், காற்று அசைவாடும், கண்டிப்பா என்ன பண்ணும், மழை வரும். காற்று காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. இங்க விவசாயிகள் பார்த்தா வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் 6 மாசம் மழை பெய்யும், 6 மாசம் மழை இருக்காது, அவங்க அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அது சரியான நேரத்தில் என்ன பண்ணாங்க, மழை பெய்யும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விவசாயி இந்த நிலத்தை பயிரிடுவாங்க. அதே போலதான் காற்று இல்லை, மழையும் இல்லை, உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்டு சொல்றாரு, உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீரால் என்ன பண்ணப்படும், நிரப்பப்படும். ஒரு அற்புதம் செய்வார் ஆண்டவர். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நேரத்தில் தோல்வி காரணம் என்ன தெரியுமா, அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அன்று எவ்வளவு அற்புதம் செஞ்சா கூட அவங்க கீழ்ப்படியல. அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன பேரு, பணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அன்று சொல்லி காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாரும் என்ன பண்ணுமா, தண்ணீரை நிரப்பப்படும் சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்தார். வாக்கு தத்துவத்தின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணார், ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த 2026 இந்த 3ஆவது மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எதிர்பாராத இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. மனுஷனுக்கு நிறைய பேர் சோர்ந்து போறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நான் நினைச்சது நடக்கல, அதனால நான் சோர்ந்து போயிடுவேன். இல்லவே இல்லை. ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரா, உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், அற்புதங்களை செய்வார். உங்க குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார், உங்க வேலை செய்கிற இடத்துல அற்புதங்களை செய்வார், நீங்க இருக்கிற இடத்துல அற்புதங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். பாஸ்கர் சொன்னது போல, அவங்க சொன்னது அந்த சாட்சி போல, நான் நிறைய தடவை போய்க்கிறேன் மைசூருக்கு, ஆனா அந்த பீலமோட் சர்ச்சை நான் பார்த்ததே இல்லை. போய் பார்த்தோட எனக்கு ஒரு இவ்வளவு பக்கத்துல இருக்குது, இவ்வளவு பெரிய சர்ச்சு, கீழே கொகையில வச்சுருக்காங்க. அந்த காலத்துல மிஷினரிகள் பீலமோட் சர்ச்சை எப்படி கட்டியிருப்பாங்க பாருங்க, தன்னை தியாகம் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்றாங்க, அதை பார்க்குறாங்க. ஒருவேளை அது ரோமன் கட்டிக்கிட்ட சிஎஸ்ஏ எதுவா இருக்கட்டும், ஆனா அந்த ஆலயத்தினுடைய பாருங்க, அந்த காலத்துல அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. நம்ம பக்கத்துல இருக்கு. தயவு செய்து நீங்க எங்க போங்க, நீங்க மைசூர் போனீங்கன்னா
எங்க போகணும்? பாமா சர்ச்சுக்கு போகணும். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்க்கணும். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? அல்லேலூயா. பாமா இந்தியாவுக்கு வந்து 12 சீசன்ல ஒரு சீசன். இந்தியாவில் வந்து கேரளாவில் அப்படியே வந்து கடைசியாக என்ன பண்ணாங்க? சென்னையில், அதுவும் நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க? மறித்திருக்கிறாரு. அவருடைய கல்லறை இருக்குது. அதில் தயவுசெய்து நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த காலத்தில் இப்படிலாம் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் ஜனங்க அதை கூட்டமாக வந்து பார்க்குறாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும். அவங்க நினச்சிருக்கோம், ஐயோ இந்த சர்ச்சை அந்த அளவுக்கு அண்ணாந்து பார்க்கணும். இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டியிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் பாருங்க அப்படிதான் சொல்றாரு. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. ஆனா உங்க ஆடு மாடு பெருகுச்சி உங்கள் தண்ணீர் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் என்று சொன்னா கண்டிப்பா செய்வான். இது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதம். இந்த 2 நாட்களை நம்ம அதிகமாக நம்ம செபிக்கிற ஒரு நாட்கள். நான் ஜெபம் பண்ண கொண்டிருக்கும்போது கர்த்தர் இந்த தலைப்பு எனக்கு கொடுத்தார். என்ன ஆண்டவரே, நிறைய தலைப்பு இருக்குது, ஆனால் இது ஏன் கொடுத்து ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் இதை பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொன்னார். மலிவான காணிக்கை தேவனுக்கு செலுத்த வேண்டாம். அது மலிவான காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டாம் அப்படின்னா ஆண்டவரே, இந்த வானத்தையும் பூமியும் படுத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு என்ன பண்ணாராம்? ஒத்தாசை அனுப்புறார். இந்த உலகத்தில் நீங்க என்னதான் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த பொருளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த பண தேவைகளை உங்களை ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறார். நீங்க ஒரு பொழுதும் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தரை மறந்து போகக்கூடாது. அப்ப நம்ம மலிவான காணிக்கைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. இங்க ஆதியாகம புத்தகத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிக்கினா ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தோட பிறகு மல்கியா எழுதிய புத்தகம், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பதிவிடுகிற கபஸ்தர் சபிக்கப்பட்டவன், என் நாமும் பாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தன் மந்தையிலே கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்த்து கொண்டால் அல்ல பழியிலே கபாசம் சபிக்கப்பட்டவன். ஏன் நம்ம சொல்றோம்னா, நம்முடைய சபை வந்து பெருகி வளரும் பொழுது அல்லது மற்ற காரியங்களை நம்ம செய்யும் போது இந்த காரியம் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் வருதுன்னு சொல்லி இந்த ஆராய்ச்சி பார்க்கணும். நான் வந்து ஜெபம் பண்ணேன்னா ஒரு நாள் முழுவதும் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு கெட்டு போனதை யாருக்காவது சமையல ஆண்டவர் கெட்டு போனதை ஆண்டவர் கொடுப்பானா? கெட்டு போனவர்களை ரட்சிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கெட்டு போனவர்களை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். தன் மந்தையிலே கடா இருக்கையில், அல்லது ஒரு மந்தை சொல்ற, நம்மள மந்தை தான், நம்மள வந்து ஒரு ஆடுகள் தான், நம்மள வந்து இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பர், நம்மள ஆடுகள் தான் சொல்றார். ஒரு நல்ல மேய்ப்பர் நல்ல ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறார். ஒரு ஆடுகளை, அந்த ஆடுகளை கெட்டு போனதை கொண்டு வந்து கொடுப்பானா? அப்ப ஆண்டவருக்கு வந்து மலிவானதை நம்ம கொடுக்கவே கூடாது. அவங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்தா உயர்ந்தது கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பலியிடுகிறவன் கபடஸ்தர் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிக்குள்ளே பயப்பட்டவா இருக்குது, நான் மகத்துவமான ராஜா அப்படின்றார். என்னுடைய சேனைகள், அவர் வந்து சாதாரணமா ராஜா கிடையாது. யூத ஜனங்கள் அப்படித்தான் நினைச்சிருந்தாங்க. அவர் வந்து சாதாரணமா ராஜா கிடையாது, அவர் மகத்துவமான ராஜா. இந்த உலகத்தை ரட்சிக்கிறவர், இந்த வானத்தை பூமி இந்த உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் பொண்ணு வேலையெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது, பணமா பதவி அவருக்கு ஒரு பொருட்டும் கிடையாது. அப்படி நீங்க மலிவான காணிக்கைகளை கொடுத்தீங்கன்னா நீங்க யாருன்னு சொல்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்றார். ஏன் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை நீங்க பாருங்க, ஏக அற்புதங்கள் அநேக கூடவே இருந்து பார்த்தவங்க தான். இப்படி தெரிஞ்சும் அவங்க என்ன பண்றாங்க? மந்தையில் ஆடு இருந்தாலும் சொல்லி என்ன பண்றாங்க? ஒரு சாபமானதை கொடுக்குறாங்க, அது வேஸ்டானதை கொடுக்குறாங்க, அது ஊனமற்றதை கொடுக்குறாங்க. நல்லதை இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க, கெட்டு போனதை ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப
அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க சபிக்கப்பட்டவர்கள். எழுத ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய முதல் சம்பளத்தை ஆண்டவருக்காக கொடுங்க. முதல் பாகத்தில் 10 ஒரு பாகமா ஏதோ ஒரு காணிக்கை எடுத்து ஆண்டவருக்காக உங்களுக்கு கொடுங்க. அது மலிவான எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆண்டவருக்கு சொல்லி கொடுங்க. முதல் சம்பளமா இருக்கட்டும், முதல் எதுவாக இருந்தாலும் முதல் எடுத்து நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க. அப்படி கொடுத்து நீங்க பழகுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீங்க கொடுக்கலன்னா உங்க பிள்ளைங்க நம்ம சந்ததி சபிக்கப்பட்டவர், அவர் பயங்கரமானவர், அவர் மகத்துவமான ராஜா, பெரிய ராஜா. இங்க வேதத்தை வாசிக்கும் உண்மையான ஒரு சாதனை சம்பவம். 1997 இங்கிலாந்துல ஒரு ராணி வந்தாங்க. எங்க காஞ்சிபுரம். அந்த நெசவாளர்லாம் போட்டி போடுறாங்களாம். சாதாரண ஒரு இல்ல, இங்கிலாந்துல என்ன பண்றாங்க, பெரிய ராணி. ராணி இந்த உலகத்துக்கு 127 தேசத்தை ஆண்டவங்க ராணி. அப்படியே அந்த காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது அந்த நெசவாளர்கள் என்ன கொடுப்பாங்க, சாதா பணம் கொடுப்பாங்களா, விலை உயர்ந்த பட்டு கொடுப்பாங்க. ஏன்? அவங்க உலகத்துக்கு ராஜா, உலகத்துக்கு ராணி. சாதாரண அந்த உலகத்துக்கு ராணி என்ன பண்றாங்க, இது நடந்த கதை தான். அவங்களுக்கு இவ்வளவு உயர்ந்த என்ன பண்ணலாம், பட்டு சேரி பண்ணலாம். அதை விட பெரியவர் யாரு, நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருக்கு உலக ஜனங்கள் அதை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம எதை கொடுக்குறோம், விலை உயர்ந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். ரோமர் 12 சொல்லுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கு. வாசிக்க வேண்டாம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். சாதாரண உலகத்தினுடைய ராணிக்கு இவ்வளோ விலையேறப்பட்ட பட்டுப்படியை நானும் நீ சொல்லி போட்டி போட்டு கொடுக்குறாங்க. அதை விட நம்முடைய ராஜா, இந்த மகத்துவமான ராஜா, இந்த உலகத்தை ஆளுகிறவர், ஆண்டவருக்கு நீங்க உயர்ந்த காணிக்கை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தீர்மானம் எழுதி வச்சு ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆண்டவருக்கு நீங்க எதை கொடுத்தாலும் திருப்பி பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். நான் நிறைய நாளில் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், சொல்லக்கூடாது தான், பட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். அதெல்லாம் நீங்க கொடுக்கறது மற்றவங்களுக்கு சொல்லாம கொடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 2வது வாசிங்க, அதே 1:8 வாசிங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட்டு கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் ஆளுமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ ஒன்று அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். இல்ல, ஒரு ராஜா இருக்கிறாரு வச்சுக்கலாம். சாதாரண ஒரு ராஜா இருக்கும்போது நீங்க என்னத்தை கொடுப்பீங்க, நல்ல ஆட்டத்தை கொண்டு, ஊனமானது, நசல் கொடுத்து, வியாதி பிடிச்சது, கஷ்டம், அது எதுக்கு யூஸ்லெஸ் அதை கொடுக்க மாட்டீங்க. அந்த எஜமான அதை பிரியமா இருப்பானா, அந்த ராஜா பிரியமா இருப்பானா? ஒருவேளை முதலமைச்சர் வராருன்னு வச்சுக்கலாம், அதுக்கு போய் ஒரு கீஞ்சி போன ஒரு ஆடையை போடுங்களா, அது பழைய ஆடையை போடுங்களா, புதுசா இருக்குங்களா, அது பல பழக்கம். ஏன் மனுஷனுக்கு பிரியப்படுது? அதுதான் சொல்றேன். அவன் அதை சாதாரண உலகத்துக்கார அதை ஏற்றுக்க மாட்டான். அந்நிய விக்கிரங்களுக்கு நீங்க நிறைய பலி செலுத்துறாங்க, அதை விட நம்ம கேவலமா இருக்கலாம். அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி ஏற்றுக்குவாரு? அதான் சொல்ற, கீழே வசதினா உண்மையில எப்படி பிரியமா இருப்பாரு, உன் குடும்பத்தை எப்படி நேசிப்பாரு, உன் பிள்ளைகளை எப்படி நேசிப்பாரு. நீ ஆண்டவருக்கு சபிக்கப்பட்டவனா இருக்கிற, ஆண்டவர் எந்த நிலைமையில இருந்த, ஆண்டவனுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொன்னா நம்ம யோசிக்கிறோம். அதாவது யோசிக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் நம்மளை இன்னும் நம்ம சாபத்துக்குள்ளாக தான். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கொடுக்கறதுல நம்ம எப்படிப்பட்டவா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருக்கு ஒருத்தர் இருக்குது, அவருக்கு தான். காயின் ஆபேல் சபிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் காணிக்கை எதிர்பார்க்கல, எதுவுமே அவர் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நம்ம காணிக்கை கொண்டு போகும்போது நம்ம என்ன பண்ணோம், முதல் சகோதரன் வேதத்துல பார்த்தீங்கன்னா அவன் தான் முதல் சகோதரன். இப்படிப்பட்ட அந்த காயினுடைய வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆகிப்போச்சு. ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளை அவைகளிலும் கொழுமையானதையும் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும்
அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அண்ட நம்மளை அங்கீகரித்திருக்கிறாரா? அண்ட நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? அண்ட நம்மளை பேர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரா? நீ கொடுக்கிற அந்த மலிவான காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அந்த மலிவான காணிக்கை ஆண்டவருக்கு நீ எப்படி கொடுக்கிற அப்படிதான் யோசிக்கிறார். இதையில நிறைய நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டோம். அதுதான் சொல்றாரு. காயின் என்ன பண்ணான்? காயினுடைய அந்த வசதி பார்த்தீங்கன்னா, சில நாள் சண்டத்தில் காணிக்கை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காணிக்கை கொண்டு வந்தான். தன் இறுதியில சபிக்கப்பட்டவனாக காணிக்கை கொண்டு வந்தான். ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், பல கேள்விகளை கேட்கிறோம். அது கூட அந்த விலையை செய்து கர்த்தர் தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஆண்டவர் தான் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் காயின் என்ன பண்ணான்? சபிக்கப்பட்டவனாக போயிட்டான். ஆபேல் தலையில் முதல் வீட்டில் கொழுந்து ஆட்சி கொழுமையானதை கொடுப்போம். ஆண்டவருக்கு நீங்க கொடுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தரிசனம் ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டு? 10ல் ஒரு பங்கு கொடுங்க. 10ல் ஒரு பங்குலாம் கிடையாது. ஆண்டவருக்கு தாராளமாக கொடுங்க. கர்த்தர் அவங்களை உயர்த்துவார். ஆனாலும் கூட பாருங்க, ஆபேலுடைய வாழ்க்கை, அவன் மரித்து போனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவனோட கூட பேசினார். நான் வசனத்தை வாசினா, ஆபேல் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த அங்கீகரிக்கிறது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். யாரெல்லாம் பாவம் செஞ்சுட்டு திரும்ப அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளிய பாவத்தை மன்னிக்க மாட்டார். எப்பவும் பாவத்தை மன்னிப்பாரு? ரட்சிக்கப்படாத முன்னாடி, ஞானஸ்தானம் எடுக்காத முன்னாடி பாவம் செஞ்சா அந்த பாவம் மன்னிக்கப்படும். அந்த பாவம் தான் இதை மன்னிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேற்பட்டு வர பாவத்தை ஆண்டவர் ஒருபொழுது மன்னிக்க மாட்டார். எங்கேயுமே பைபிள் அப்படி சொல்லப்படவே இல்லை. ஒருவேளை இங்கே நம்ம மன்னிக்கப்பட்டாலும் நியாய தீர்ப்பு நாட்கள் உங்களுக்கு என்ன உண்டு? ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அங்க ஒன்று கண்டிப்பா தண்டனை உண்டு. அவர் ஜாக்கிரதையா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெருமை வந்துச்சு. வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேலின் யூதா என்பவர்களை லக்கமும் பார். யூதா என்பவர்களை லக்கத்தை பார் என்றார். இன்று அவர்களுக்கு விரோதமாக இவருக்கு விரோதமாக செலுத்துகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். சொல்லுவதற்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீதுக்குள்ள கொஞ்சம் பெருமை வந்துச்சு. என்ன பெருமை வந்துச்சு? கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார். என் கூட எவ்வளவு பட வீரர்கள் இருக்கிறாங்க பாரு. பெருமை வந்துச்சு. எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு, நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறோம். ரொம்ப டேஞ்சர். நேபுகாத் நேச்சர் அதுதான் சொன்னான். இந்த பெரிய பாபுலர் ராஜ்யத்தை அந்த ஆலயத்தை நான் கட்டினான். அண்டர் அப்பயே உடனே இறங்கி அவன் அடிச்சுட்டார். சாப்பாடு இல்லாமல் பிரிந்து மனம் தெரிவித்தார். அந்த பெருமை தயவு செய்து நமக்குள்ள வரும். அல்லேலூயா. வந்துச்சு. பக்கப்பார் நமக்கு எவ்வளவு ராணுவ படம் இருக்குது, எவ்வளவு வீரர் படம் இருக்குது, எவ்வளவு காலர் படம் இருக்குது, எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க பாரு. நான் இவ்வளவு ஜனங்களை சம்பாதிச்சேன்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த பெருமை வந்ததுனால என்ன ஆச்சு தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? கொள்ள நோய்களை கொண்டு வந்தார். எங்கு பார்த்தாலும் சாகும். ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும், அக்கறையை போல இருக்கும். ஆண்டுடைய விஷயத்தில் தயவு செய்து நீங்க விளையாடாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய விஷயத்துல சாதாரணமா நம்ம எழுறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 6 நாள் வேலை செய்து 7வது நாள் நீ சபைக்கு வரணும். அப்படிப்பட்டவன் வராதவங்க சபிக்கப்பட்டவன் சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட பழைய ஏற்பாடுல தான் சாம்பல்ல உட்காந்து அழுது துக்கம் பண்ணிட்டு 40 நாள் உபவாசம் தான் திரும்பவும் ஆலயத்தில் வந்தால் சேர்த்து போகணும். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் சடங்காச்சாரம் வந்து இது நம்ம துணிகரமா இருக்கிறோம். துணிகரமா பாவம் செய்வோம். இதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு. இதுக்கெல்லாம் நீங்க கணக்கு கொடுக்கணும். இது அப்படித்தான் சொன்னார். அங்க தாவீதுக்கு விரோதமா ஒரு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவன் பண்ண தப்பு தான். யாரும் தாவீது பண்ணான். இவ்வளவு படைகள் இருக்குது, இவ்வளவு ஆஸ்தி சொத்து இருக்குது. அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த ஜனங்கள்லாம் அழிச்சுட்டார். கொள்ளை நோய் போய் அவன் ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? 24வது வசனம் படிக்கிறேன். முன்னாடி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 70,000 பேர் ஒரே நாள்ல செத்து போறாங்க. கொள்ளை நோய் வந்து நீங்க நிறைய திருச்சபையில நம்ம ஆட்களை வச்சு என்ன போறோம்? ஆட்களை தயவு செய்து எண்ணாது. 10 பேர் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, அது கர்த்தருக்கு பிரியமானவா இருக்கும். ஆண்டவருக்கு ஒரு பசுப்பானலா இருக்கணும். நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் இந்த ஜனங்களை என்ன சொன்னேன், நான் தான் கட்டளை போட்டேன், நான்
நான் தான் ராஜா. அவருடைய வாழ்க்கையில் அப்புறம் தான் அவர் மனம் திரும்புறாரு. கர்த்தருடைய தூதர் சொல்றார், கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உங்களுடைய கைக்கு என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா என்ன பண்ண விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் அது பிறகு அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆண்டவருக்கு நான் செய்தது தவறுதான், சொன்னது தவறு சொல்லி என்ன பண்ணாரு, மனம் கசந்து அழுது என்ன பண்ணாராம், அவர் மன்னிப்பு கேட்டார். பெருமை, ஆண்டவர்கிட்ட பெருமை. அந்த வசனம் படிக்க 20-24 இப்ப படிக்க. இந்த அர்ணவா ராஜா சொல்றாரு, நான் இலவசமா கொடுக்குறேன், நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், நீ போய் என்ன பண்ண தகன பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. தாவீது என்ன சொல்ற, இல்ல இல்ல, என் தேவனுக்கு நான் பலி செலுத்தும் போது நான் விலைக்கரையமா பணம் கொடுத்து வாங்கி என்ன பண்ணோம், அந்த ஆடு மாடுகளை வாங்கி நான் என்ன பண்ணோம், பலி செலுத்தணும். ஆண்டவர் எதுவுமே இலவசமா கூட வாங்குறது இல்லை. மத்தியில பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இலவசமா கொடுங்க, இலவசமா பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஆனா பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஆண்டவருடைய பலிபீடத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம், நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், பலி செலுத்துவதற்கு நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், யாரும் ஓசலை கொடுத்தாலும் சொல்லி காணிக்க போறாரு. அது சொல்றது ராஜா ஓசலை தான் கொடுத்தாரு, ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்தாரு, போய் பலி செலுத்துப்பா, ஏன்னா உங்களுடைய ஜனங்க ஏறக்கூட 70,000 பேர் செலுத்திருக்கிறாங்க, நீ தான் பாவம் செஞ்சுட்ட, போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, ஆண்டவர்கிட்ட போய் அழு, ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகு, ஆண்டவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார் அந்த இடத்துல அவரு, இல்ல இல்ல, இலவசமா கொடுக்காது, இலவசமா கொடுக்காதுன்னு சொல்றாரு. இப்படி ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இலவசமா எதுவுமே வந்து ஆண்டவர் கிட்ட வாங்குறது கிடையாது. நம்ம இன்னைக்கு எப்படி பண்றோம், ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு என்ன பண்ணார், பலி செலுத்தினார். அப்பதான் அந்த பாதை மட்டும் பழைய பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினார். தகன பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, நிறைய பலிகள் இருக்கு. ஆனா இந்த பலி வந்து வேற பலி, தன்னைத்தானே அர்ப்பணித்தார், பாவம் செஞ்சுட்டார். ஆண்டவர் இலவசமா என்ன பண்ணார், பெற்றுக்கொள்ளவில்லை. அங்கதான் என்ன பண்ணாரு, ஆபிரகாம் என்ன பண்ணாரு, பலிபீடத்திட்டார். ஈசாக்க அங்கதான் கொண்டு போனார், அங்கே அந்த கொல்கத்தா மலையில அங்கதான் என்ன பண்ணாரு, பலி செலுத்தினார். ஆபிரகாமுக்கு அவர் பலி செலுத்தினார். சாலமோன் ராஜா அந்த இடத்துல தான் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். அங்கதான் ஆலயத்தை கட்டினார் என்று சொல்லி இன்னைக்கு நாம் எப்படி ஆண்டவருக்கு நாம் செய்கிறோம், அவர் மலிவான காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவருக்கு ஒரு உயர்ந்த காணிக்கை கொடுக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். சர்வாங்கமாக தன்னைத்தானே அர்ப்பணிக்க கர்த்தர் கொடுக்கிறத ஆண்டவருக்கு எதிர்பாராம கொடுக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். புதிய ஏற்பாடு காலத்தில் வந்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், வீட்டில் உட்காந்து 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் வீட்டில் உட்காந்து பொறுமையாக படிக்க உங்களுக்கு புரியும். ஆனால் 8ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை படிக்க அங்கே தேவனுடைய குறிப்பு சொல்றாரு. 2-3 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அவர்கள் படி, அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்திலே மிகுந்த உபத்திரமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சினாகவும் கொடுத்தார்கள். தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்திருப்பதற்கும் நான் சாட்சியாய் இருக்கிறேன். மிகுந்த உபத்திரத்துல கொடுத்தாங்க, கஷ்டப்படுற நேரில கொடுத்தாங்க. எந்த சபைக்கு மகத்தோடைய மிகுந்த உபத்திரத்துல கொடிய தரித்திரமுள்ளா இருந்துச்சான். கொடிய தரித்திரன்றது வேற, கொடிய தரித்திரன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப வறுமையில் இருந்தும் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க, சபைக்கு கொடுத்தாங்க. ரொம்ப வறுமையா இருந்திருக்கிறாங்க, அந்த உபத்திரத்துல இருந்திருக்கிறாங்க, பிரச்சனையில இருந்திருக்காங்க, பாடுகள் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கே சாப்பாடு இல்லாம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளும் என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வரணும். மிகுந்த உபத்திரத்துல சோதிக்கப்படுகையில் கொடிய உடையவர்களாக இருந்தும் தங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்துல மிகுந்த உபத்திரமா கொடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த கொடிய தரித்திரத்துல கொடிய உபத்திரத்துல பாடுகள் மத்தியில அப்படி இருக்கிற வழியில் அவங்க எப்படி கொடுத்தாங்க, தங்கள் பரிபூர்ணத்தில் சந்தோஷமா கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு கொடுக்குறதுல எப்படி கொடுத்தாங்கன்னா பரிபூர்ண சந்தோஷம். இதைதான் ஆபேல் செஞ்சார். காயினை அதை தவறி விட்டார். காயினை ஆண்டவர் குற்றப்படுத்தலை, அவன் செய்த தவறை உணர்த்தி சுட்டி காட்டினார். அவன் விரோதமாக தன்னுடைய சகோதரன் என்ன பண்ணான், கொலை செய்தான். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோமா,
இங்க 9வது வருஷத்துல வாசிக்கணும், 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும்னா 7வது வருஷம் 7, 8, 9 சீக்கிரம் படி. எந்த அளவினால் அளக்கப்படுகிறோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். செருக விதைக்கிறவன் செருக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அரைப்பான். அதுக்குதான் சொல்றாரு, வாரியில்தான் ஏழைக்கு கொடுத்தா நாம் நீதி என்றும் எழுதியிருக்கு. எங்க? பரலோகத்தில் எழுதியிருக்கு. அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுக்கிறவங்க எப்படி கொடுக்கணும்னா உற்சாகமா கொடுக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கிறார். உற்சாகமா கொடுக்கணும். ஆண்டுடைய நேரத்தை திருட்டாதீங்க. ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய பணமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்க ஆண்டுக்கு சரியான நேரத்தை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிறைய நேரத்தில் ஆண்டுடைய பணத்தை நம்ம என்ன பண்றோம்? வச்சிக்க போடுறோம், திருட போடுறோம், ஏமாற்றப்படுறோம். அதனால நம்ம குடும்பத்துல தரித்திரம் வியாதி வருது. மகதோடைய திருச்சபை பார்த்தீங்கன்னா மிகவும் உபத்திரத்துல கொடுத்திருக்கிறார், பாடுகள் மத்தியில கொடுத்திருக்கிறார். கொடிய தரித்திரம் நம்ம பஞ்சமா இருந்திருக்கோம். இப்ப கூட திருச்சபைக்காக கொடுத்திருக்கிறார். அவர் சந்தோஷமா கொடுத்திருக்கிறார். கொடுக்கறது கொண்டு சந்தோஷமா கொடுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உயர்த்துவார். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். மார்க்கு சுவிசேஷத்தை வாசிக்கலாம். அந்த ஏழ விதையுடைய வார்த்தை அதை கவனிச்சு பாருங்க. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க எப்ப எந்த நேரத்திலே ஆண்டுடைய நேரத்தையோ ஆண்டுடைய பணத்தையோ நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாது, திருடக்கூடாது. ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை கொடுங்க. மத்திய 6:33 முதலாவது தேவனுக்கு கொடுங்க. முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அதை கொடுத்துட்டு அப்புறம் மறுவேலை செய்ய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா அப்படி கொடுக்காதனால தான் இந்த வாழ்க்கை என்ன பண்ண இது உயராம இருக்கு. அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை நம்ம ஆசிரியர் பெரிய திருச்சபம் எல்லாரும் காணிக்கப்பட்டாங்க. எல்லாம் தன்னுடைய வருமானத்திலிருந்து போட்டாங்க, தன்னுடைய வருமானத்திலிருந்து ஆசீர்வாதத்திலிருந்து போட்டாங்க. நாங்கள் ஏழை விஜயை ஆண்டவர் பார்த்து இந்த ஏழை விஜயை காணிக்க பார்த்து தன்னுடைய பரிபூர்ண ஜீவனத்திற்கு தனக்கு இருக்கணும். நாளைக்கு வேணும், அது நினைக்கிறோம். நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு கரண்ட் பில் கட்டணும், நாளைக்கு வாடகை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டோடைய பணத்தை தான் நம்ம அதை கொடுத்துறோம். அதனால தான் உங்களுக்கு தரிக்கிறோம். ஆனால் அதை ஆண்டவர் பார்த்துட்டு ஒரு ஆண்டவர் இது ஆண்டவருக்குரியது சொல்லி கொடுத்தாங்க. அந்த விதையை பார்த்துறாங்க. எல்லாரும் போட்ட காணிக்கை விட இந்த விதையை போட்ட காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? பரிபூர்ண ஜீவனத்துக்கு பரிபூர்ண ஜீவன் சந்தோஷமாய் கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த 40 நாள், இந்த 2 நாட்கள் உபவாச நாட்கள்ல நீங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசம் போகிறோம், என்னத்தை நம்ம கற்றுக்கொள்றோம்? பாரம்பரியமா அப்படி 40 நாள் உபவாசம், 2 நாட்கள் சாம்பல், அது என்னன்னா சொல்லிட்டே இருக்குது. நம்ம என்னத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம்? தனிசை கற்றுக்கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. ஏழை விதிகளுடைய பரிமாணத்திற்கு பரிபூர்ணத்திற்கு போட்டால் கர்த்தர் ஆண்டவருக்கு ஆசீர்வதிச்சு வேதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவன் இருமாப்பான சிந்தை உள்ளவனாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவர்கள் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகளை செய்யவும் ஐஸ்வர்யங்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கிற. அடுத்த வசனம் 19வது வசனம். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி ஒரு காலத்தில் தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. பவுல் சொல்றார், தீமைக்கு ஒரு அன்பான ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமா இருப்பது இருமாப்பான சிந்தையுள்ளவர்கள் இராமல். இங்க நிறைய நேரம் யூக பிரச்சனை வரும். நம்ம சர்ச்சையில கிடையாது, பெரிய சபையில மற்ற சபையில கொஞ்சம் யூக பிரச்சனை. அவங்க 50,000 தான் நம்ம 1 லட்சம் கொடுக்கணும். இப்படி யூக பிரச்சனை இருக்கு. ஆனா ஆண்டவர் எங்கேயும் அப்படி சொல்லலை. நீ ஐஸ்வர்யம் இருந்தா நீ இருமாப்பா இராத. அது அந்த ஐஸ்வர்யம் உனக்கு நிலையற்றதா இருக்காது. நீங்க ஒன்றுகிட்ட இருக்கணும், ஒருத்தர்கிட்ட மாறிடும். நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் பார்த்தீங்கன்னா ஃபுல் தரமாட்டம் ஆகிப்போச்சு. அவங்க யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய நாடுகள் இன்னைக்கு யுத்தத்துல கொண்டு போய்விடுது. எனக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்ட, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, இது நிலையற்றது அல்ல.
அது மேல நீ நம்பிக்கை வைக்காத. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்ற ஒரு அறிவுரை, ஒரு கட்டளை சொல்றாரு. நீ பணம் இருக்குதுன்னா, ஐஸ்வர்யம் இருக்குன்னு நீ சபைக்கு வராம நின்றாத. நீ அது மேல நீ நம்பிக்கை வைக்காத. நீ முதலாவது ராஜ்யத்துடைய நீதியை தேடு. ஏன் சொன்னா, நீ அந்த நிலையற்றமான அந்த நிலையற்றமான ஐஸ்வர்யத்துல நீ நம்பிக்கை வைக்காத. அதெல்லாம் ஒரு நாளைக்கு அழித்து சாப்பிடா போயிடும். அதெல்லாம் ஒரு நாளைக்கு அழித்து போயிடும். அதெல்லாம் நித்தியத்துக்கு கொண்டு போவாது. அதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போவாது. அது எங்க கொண்டு போகும்? நரகத்துக்கு கொண்டு போயிடும். சடீரில மரணம் வரும். நீ பொருள் மேல வைக்காத. இன்றைக்கே அந்த ராஜ்யத்தோட ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வச்சுட்டு எங்க போகணும்னு கேட்கிற. நிலையற்ற அந்த ஐஸ்வர்யத்து மேல நீ வைக்காத அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொன்னார் கீழே நீங்க பார்த்தீங்கன்னா, சகலம் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நீ என்ன பண்ண? நம்பிக்கை வை. அன்று மேல நம்பிக்கை வைப்பா. கர்த்தர் கொடுத்தா கர்த்தரை எடுத்துக்கணும், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். யோபு அதுதான் சொன்னார். ஒரு நாள் நான் ராஜாவாக வாழ்ந்தேன். ஒரு நாள் நிறைய ஏராளமான ஜனங்கள் கூட இருந்தாங்க. ஏராளமான படைகள் இருந்துச்சு, ஏராளமான காரியங்கள் இருந்துச்சு, கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாரு? எல்லாரும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு? கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த நம்பிக்கை தேவன் மேல வைப்பான். கர்த்தர் மேல நம்பிக்கை வை. யார் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க? ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. எச்சரிப்பு ஆண்டவர் எச்சரிக்கிறார். பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, அது மேல வைக்கிறார். கீழே சொல்றாரு, நன்மை செய்யவும் நற்கிரிகளை ஐஸ்வர்யம் தாராளமாக கொடுக்கிற உங்களுக்கு என்ன பண்ணலாம்? உதாரணமாக கைப்படுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். மலிவான காணிக்கைகளை கொடுத்தார். மலிவானதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படிப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் ஒரு உண்மை, ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மிஷினரி, ஒரு அம்மா இருந்தார். வட இந்தியாவில் நாடு வச்சிருந்தாங்க. அம்மா 2 ஆடு வச்சாங்க. ஒரு பொருத்தில பண்ணலாம். ஒரு ஆட்டை என்ன பண்ணா? ஆண்டவருக்கு பலி கொடுத்துருவோம், ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு கொடுக்குறது சொன்னாங்க. அந்த ஆடு நல்லா பெருசாச்சு. 2 ஆடு நல்லா கொழுந்து இருந்துச்சு. ஒரு ஆட்டை நேர்ச்சாங்க. அந்த காணிக்க கொடுக்குற கொஞ்ச நாளிலே அந்த ஆடு என்னாச்சா? நோய் வாய்ப்பு ரொம்ப வெடித்து போச்சாங்க. எது? ஆண்டவருக்கு வாய்ப்பு. அந்த அம்மா என்ன பண்ணலாம்? இது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற இருதயத்தை இருக்குதான். இந்த கொழுமையான ஆடுகளை எடுத்து போயிட்டு இந்த ஆலயத்துக்கு கொடுத்துருக்காங்க. மிஷினரி சொன்னாங்க, நீயே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, உனக்கு சரியான சேலை இல்லை, தீஞ்சி போன சேலை இருக்குது, வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு சின்ன வீட்டில் இருக்கிற அப்படின்னா, இல்லை ஆண்டவருக்கு கொடுக்குறதுல கொழுமையானதை ஆண்டவருக்கு கொடுத்து சொல்லி அந்த ஆட்டை என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்காக கொழுமையானதை கொண்டு என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பிள்ளைங்களுக்கு சொல்லி அற்பமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதல் கொடுக்க திருப்தியை கொடுக்க கர்த்தர் அவசியம். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சிட்டி ஸ்டேட் $1 பில்லியன் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஆண்டவருக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான். பெரிய கோடிக்கணக்கான சொத்து இருந்துச்சாங்க. ஊழியத்துக்காக எழுப்புதல் வர்றதுக்காக என்ன பண்ணா? எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டாங்க. கடைசியில் கொஞ்சம் பணம் தான் வச்சிருக்காங்க. அவர் கல்யாணம் வச்சாங்க. இப்போ அந்த பணத்தை அவர் மனைவிட்ட கொடுக்குறாங்க. அவன் மனைவி சொன்னான், நீ என்னை நேசிக்கிறியா, நீ தேவனை நேசிக்கிறா? அப்போ அவன் சொன்னான், இல்லை நம்ம என்ன நேசிக்கிற, தேவனை தான் நேசிக்கிறேன். உடனே அந்த பணத்தை என்ன பண்ண? வேலைக்கு கொடுக்கணும். தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட சிட்டி அர்ப்பணிக்கப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் ஊழியத்தை செஞ்சாங்க. பெரிய எழுப்புதல் வந்துச்சு. லட்சக்கணக்கான ஜனங்களை அடிச்சுக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொன்னா நம்ம மனசு வரணும். எல்லாம் சேர்த்துல எதையும் சேர்த்து அந்த விசுவாசம் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த திருவிழா வஞ்சிக்கப்படுறோம். அந்த எல்லாத்தையும் அவர் கொடுத்து என்ன பண்ணலாம்? பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுங்க. கர்த்தர் அவங்க என்ன பண்ணலாம்? ஆசீர்வாதம். வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம சொல்லியே போகலாம். கற்றுக்கொள்வது ஒரு ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்காது, இந்த ஆண்டவர் மேலே வைக்கணும். சொன்னால் கிறிஸ்துக்காக நான் என்ன கொடுக்கணும்? அன்னை அர்ப்பணிக்க கூட நான் ஆயத்தமாக இருக்கேன். இந்த வேதத்தை பார்த்து இந்த புக்கு படிச்சுட்டு இந்த புக்கு படிக்க, இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 365 மிஷினருடைய வாழ்க்கை வெள்ளக்கான தியாகம் பண்ணினார். ஊழியத்துக்கு
அந்த குடும்பத்துக்காக விட்டுட்டு ஆண்டவருக்காக தேவம் பண்ணி எழுதப்பட்டது. தயவுசெய்து புக்கை வச்சு பார்த்து இல்லைன்னா எனக்கு கேள்வி நான் கொடுக்குறேன். சாதாரண மனிதர் அண்ணா தேவசா கல்கத்தா கிறிஸ்துவ விதவிகள் மத்தியில் ஊழியம் பண்ணாங்க. ஒரு இடத்துல ஒரு பிச்சை கேட்கும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணா, இங்கே காரி திரும்பிட்டான். இந்த அம்மா ஒன்றுமே பேச அப்படியே படிச்சுட்டு இது எனக்கு உன் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்கலாம். அப்படியே அந்த ஆள் என்ன பண்ணானா பண்ண மாட உடைச்சிட்டான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து நம்மளுடைய சனங்களுக்காக ஊழியத்தை செய்யறதுன்னு தன் சொத்தை எழுதி வச்சான். சரித்திரத்தில் சொல்லி நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச உள்ளவனாக இருக்கணும். அப்படித்தான் கர்த்தருடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவர் வருத்துவார். ஏசாயா 51:4 சீக்கிரமா என் ஜனங்களே செவி கொடுங்கள், என் வார்த்தை கவனிங்கள். என் ஜனங்களே நீங்க எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க யாருக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? சாத்தானுக்கு செவி கொடுக்கிறோம், உலகத்துக்கு செவி கொடுக்கிறோம், உலக வேலைக்கு செவி கொடுக்கிறோம், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ரொம்ப முக்கியமா கொடுக்கிறோம். சண்டே போடுங்க வேலை இல்லைன்னா வேலை இல்லை. சபையை அலட்சியம் பண்றோம், சபைக்கு உதாசனம் பண்றோம், சபைக்கு கொடுக்க மரியாதை கொடுக்கறதுல. அதுதான் சொல்ற, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள். ஜாதி பிரச்சனை, சண்டை பிரச்சனை, நீயா நானா, பயங்கரமான சண்டை பிரச்சனைகள் வருது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் வாக்கை கவனிங்கள். வேதம் என்னிடத்திற்கு வெளிப்படும், சத்தியம் என்னிடத்திற்கு வெளிப்படும், நியாயத்திற்கு ஒரு நாள் வெளிப்படும், ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் ஒரு நாள் வெளிப்படும். இந்த வெளிப்படும் நாட்களில் என் புராண ஜனங்களுக்கு வெளிச்சமா இருப்பீங்க. ஜாக்கிரதையா இருக்க. நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம்? அவ்வளோ சத்தியத்தை கேட்டு நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு பின்வாங்கி போய் தான் இருக்கிறோம். நம்ம ஆண்டோட சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா என்ன பண்றோம்? நம்ம பின்வாங்கி போயிருக்கிறோம். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க முன்மாதிரியா தான் உங்க பிள்ளைங்க முன்மாதிரியா இருப்பாங்க. என்ன சொல்றது? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை செய்ய குடும்பமா வந்துருக்கோமா? ஞாயிற்றுக்கு வந்து குடும்பமா வாங்க, சொல்லுங்க, ஆண்டவரை கூப்பிடுவாங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஏன்னா லூக்கா 6:34-38 ಅವರಿಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಿರಿ, ಧೈರ್ಯವನ್ನು ಬಿಡದೆ ಸಾಲ ಕೊಡಿರಿ. ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ನಿಮಗೆ ಬಹಳ ಫಲ ಸಿಗುವುದು ಮತ್ತು ನೀವು ಪರಾತ್ಮರ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೀರಿ. ಆತನಂದು ಉಪಕಾರ ನೆನೆಸುವುದಕ್ಕೂ ಕೆಟ್ಟವರಿಗೆ ಉಪಕಾರಿಯಾಗಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ತಂದೆ ಕರುಣಾವುಳ್ಳವನಾಗಿರುವ ಪ್ರಕಾರವೇ ನೀವು கருணையுள்ளவராகிரி. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவர் நீங்கள் பிள்ளையாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறிய தக்கவர், துரோகிகள் நன்மை செய்கிறார். ஆகையால் உங்கள் பரமபிதா இரக்கமுள்ளவர்கள் போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள். நன்றி அறியாதவர்களா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனை, மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தை கொடுத்துக்கிறாரு. ஆனா நம்ம என்ன இன்னும் நன்றி அறியாம துரோகிகளா தான் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க ஆண்டோட சத்தியத்தை சொல்லி எப்படியாவது நீங்க ஆத்ம ஆதாயம் பண்ணி ஆண்டோட சபையில கொண்டு வரும்போது அதுதான் வேறுபட்ட மலிவான காணிக்கை. வேறுபட்ட காணிக்கை, மலிவான காணிக்கை ஆண்டவர் கொடுக்குது. ஆண்டவர் நம்மளை தேவை பண்ணும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ண ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுல 38வது வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். எந்த அளவினால் அளக்கிறீங்க, உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அவர்களுடைய வார்த்தை, உங்களுடைய குடும்பம், நீங்க எந்த அளவினால் அளக்கப்பட்டிருக்க அந்த அளவு தான் பிள்ளைகளை சோதிக்கப்படும். இப்படி பிள்ளைகளை நம்ம சமைச்சு கொண்டு வரணும். நான் அடிக்கடி சொல்றோம், தயவு செய்து பிள்ளைகளை சமைச்சு கொண்டு வரணும். அவங்க சமைச்சு தெரியும், அசட்டப்படுறோம். அவங்க நினைச்சுக்கிறாங்க எங்களுக்கு ஒரு லாபம் கிடையாது. கர்த்தருக்கு உண்மையாக இருக்க கர்த்தரோட ஆசீர்வாதம்.
42 வாரம் சண்டே ஒரு நாள் சபைக்கு வரதுல நம்ம யோசிக்கிறோம். நீங்க எந்த அளவினால் அளக்கப்படுங்க அந்த அளவு தான் உனக்கு என்ன பண்ணணும், அளக்கப்படும். காசு வேண்டாம். நம்ம பழி, நம்ம ஆண்டவர் பழி வாங்குவோம். நம்ம நினைக்கிறோம் பாஸ்டரை ஏமாத்திடலாம், சபையை ஏமாத்திடலாம், மூப்பர்களை ஏமாத்தலாம், மற்றவங்களை ஏமாத்தலாம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நீங்க ஏமாற்றவே முடியாது. இந்த ஆண்டவர்கிட்ட போய் ஏமாற்றவே முடியாது. வசனம் சொல்லுது 12:19 நினைக்கிறோம். ரோமர் 12:19, லூக்கா 12:32. நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரோட மன்னிக்கிறாரு, கிருபையுள்ளவரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம எவ்வளவு பாவமானாலும் செய்யலாம், எவ்வளவு தவறுவானாலும் செய்யலாம், நம்ம சபைக்கு போகாம கூட இருக்கலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க நீங்க. ஆனா சொல்ல பிரியமானவர்களே, பழி வாங்குறது எனக்குரியது. பழி வாங்குவாரு. பழி வாங்கினாரா இல்லையா? பழி வாங்கினார். வேறு சில தேவனுடைய ஆளை எப்படி இருந்துச்சு, கண்ணார கோகையா இருந்துச்சு. ஒரு கோபம் சாட்டி எடுத்து சாப்பிட்டார். நிறைய பேருக்கு உபத்திரம் வந்தால் தான் தெரியும், பாடு வந்தால் தான் தெரியும், கஷ்டம் வந்தால் தான் தெரியும். அப்போதான் ஆண்டவர் தேடுவாங்க. ஆண்டவர் பழி வாங்குவது எனக்குரியது. கர்த்தரே சொல்லுறார். கீழவசனம் கோபங்களுக்கு இடம் கொடாம இருக்க. உங்களுடைய கோபத்துக்கு நீங்க பற்றி எரியாத இருக்க. ஒரு சாதாரணமா கோபம் கிடையாது. மோசேக்கு விரோதமாக பேசினார்கள், சொந்த சகோதரர்களாக பேசினார்கள், வெறுக்கு சுரோகமாகி விட்டார்கள். நம்ம நீங்க நிறைய பேருக்கு விரோதமா பேசுறோம். குடும்பத்துக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா. நம்ம ஆண்டவர் நம்மள பச்சைக்கிற அக்கினியா இருக்கிற பழி வாங்குறவரா இருக்கிறாரு, நியாயம் தீர்ப்பாரு, சபைக்கு வாப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றோமா? ஒரு நாள் நம்ம சொல்றதே கிடையாது. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடும். டைம் 10 மணின்னா 11 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், எப்போ வேணாலும் போகலாம். அது போல கம்பெனிக்கு போக முடியுங்களா? ஒரு கம்பெனிக்கு அப்படியே லேட்டா போனீங்கன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது போல ஆண்டவருக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாரு. பரவாயில்ல போக முடியாது. அதுதான் உங்களுடைய அளவு எந்த அளவுன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுன்னு தெரியும். உங்களுடைய தகுதி எந்த அளவுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணார், வர்த்திக்கப்படுறார். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணார், ஆசீர்வதிக்கின்றார். சாக்குதல் அவருடைய கோபம் உங்க பற்றி எரியும். மலிவான காணிக்கை கொடுக்காது. மலிவானுக்கு ஆண்டவர் இடம் போடாது. ஆண்டவர் நம்மளோட ஜீவித்துக் கொண்டு நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளோட ஆவியானவர் நமக்கு உணர்த்துறார். ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நம்மளை சரிவாங்க. ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் கண்டார் கொடையாக்கி நாங்கள் சபையை உபதாசனப்படுத்தினாங்க. ஆண்டவருக்கு இது சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. பைபிளுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் உயர்த்துறோம். லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையான போதாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதிப்பது வையுங்கள். அங்கே திருடன் அதை திருடுவதும் இல்லை, பூச்சி கடிக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் பிச்சை கொடுங்கன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் வித்துட்டு ஆண்டவருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் வித்து என்ன பண்ணுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டார். ஏன்னா நம்முடைய பணப்பை இங்கே கிடையாது. நம்முடைய 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 இந்த உலகம் நமக்கு கிடையாது. இந்த உலகம் நமக்கு வந்து டெம்பரவரி தான். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான் நம்ம வாழ போறோம். இந்த உலகத்துல 70 வருஷம் 80 வருஷம் தான் நம்ம வாழ போறோம். இந்த உலகத்துல எவ்வளவு சேர்த்து வந்தாலும் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். அதனால நீங்க சேர்த்து வைக்காதுங்க. தேவைக்கு மிஞ்சி சேர்த்து வைக்காது. உங்களுக்கு போதுன்ற மனப்பான்மையோட ஆண்டு நம்ம கொடுத்துருக்கிறார். பரவாயில்ல, கட்டத்துக்கு போகணும். அதனால நம்ம சேர்த்து வைக்க வேண்டும் தப்பா சொல்லல. ஆனா தேவைக்கு மேல, அப்படிப்பட்டவங்களுக்கு தேவைக்கு மேல உங்களுக்கு இருந்துச்சுன்னா இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, மற்றவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுங்க, ஆண்டுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்க. ஏன் சொன்னா அங்கதான் உங்களுடைய ராஜ்யம் இருக்கிறது. அங்கே திருடனும் அணுகுவதும் இல்லை, பூச்சி திருவதும் இல்லை. உங்களுக்கு பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். இங்க நிறைய ஒரு இருதயம் எங்க இருக்குது, எப்போ வாசி முடிப்பாரு. நிறைய பேருடைய இருதயம் எங்க இருக்குது, பொருட்கள். நிறைய பேருடைய இருதயம் எங்க இருக்குது, உலகத்துல. அவங்க அதை விட்டு வெளியே வர, அந்த கான்செப்ட் விட்டு வெளியே வர முடியாது. நிறைய பேர் நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். ஏன் பிரதர் வரலாம், வேலை பிரதர், வேலை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எனக்கு கிடைக்காது.
வட்டி அங்கே இருக்குது, டபுள் வட்டி இல்லை. உங்களுக்கு தெரியாது பார்த்தா உங்களுக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமை வேலை போனால் தான் என்ஜாய் பண்ண முடியல. ஞாயிற்றுக்கிழமை தான் டூர் போவோம், ஞாயிற்றுக்கிழமை தான் வேறு காரியங்கள் இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை தான் திருமணம் இருப்போம், என்ஜாய் இருப்போம். தயவு செய்து நல்ல ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைனா சண்டே எந்த ப்ரோக்ராம் கற்றுக்கூடாது. அது கர்த்தருடைய நாள், தேவனுடைய நாள், பரிசுத்தமான நாள். நீங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியோட இருக்கிற நாள். கணவன் மனைவி சபைக்கு வந்துட்டு எங்கேயாவது கொடுத்துக்கோங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது சீக்கிரம் சொல்றேன். அப்படிப்பட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் உடையாமல் இருக்கும். நிறைய குடும்பம் நீங்கள் உடஞ்சி போகிறது காரணம் என்ன தெரியுமா? அவங்க இஷ்டத்தை விட்டு கணவன் ஒரு இஷ்டம், மனைவி ஒரு இஷ்டம், பிள்ளைகள் ஒரு இஷ்டம். ஏன்னா பணம் வருது, அவங்களுக்கு அவ்வளோதான் முக்கியம், இம்பார்ட்டன்ட். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. உங்கள் இறுதியை நம்பிக்கை பார்க்கிறது. லூக்கா 19:13 ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அப்போது பந்தி 50 பேராக உட்கார வாங்கி சொல்லுங்கள் என்று தன்னுடைய சீசர்கள் கட்டளையிட்டார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம். இயேசு கிறிஸ்து ஒரு பிரசவம் பண்ணிட்டு ஒரு விரும்பியை அனுப்பக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான இவ்வளோ பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இல்லை, 50,000 புருஷர்கள் இருந்தார்கள். 50,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுவும் வனாந்தரத்தில் எங்கே கொடுக்க முடியும்? அது பாலைவனத்தில் எங்கே கொடுக்க முடியும்? சிஸ்டர்லாம் முழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் ரொம்ப பசியாக இருக்கிறாங்க, பசியோட இருக்கிறாங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் கொடுக்கல, ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய ஆர்டர் கொடுத்தான். நினைக்கிறான் ஆவிக்குரிய காரியத்தை கொடுப்பார், மாம்சத்துக்குரிய காரியத்தை கொடுப்பார். நம்ம எந்த அளவுனால அளக்கப்படுமோ அந்த அளவு ஆண்டவர் மனப்பலாம் ஆசீர்வதிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா 5 அப்பங்களை 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய கிராக்கள் பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பையன் அவனுக்குன்னு வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு பசித்தாப்படைய அர்ப்பணம் வந்திருப்பான். அந்த கேட்குறேன், இங்கே ஏதாவது கொண்டு வந்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஐயோ இவங்களுக்கு போய் வாங்கணும்னா எவ்வளோ தூரம் போய் எவ்வளோ செலவு பண்ணுறது, போதனை கொடுக்கணும், நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமா என்றால் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? 50,000 பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? எல்லாம் கலைக்கு தந்து தேவனால் கூட இருக்காரு. ஆண்டவர் ஒரு கல்லை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் எதை நினைச்சாலும் அதை கண்டிப்பாக செய்வார். ஆண்டவர் அவர் இந்த வாழ்க்கையில் இந்த அர்ப்பணிக்கப்பட்டவராக காணப்படும். முதலாவது உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளை இந்த அர்ப்பணிப்படுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இது எப்படி ஒப்பு கொடுக்கணும்? அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆண்டவர் நீங்கள் ஒப்பு கொடுக்க கற்று ஆசீர்வாதம். வசதி வாசிக்கலாம் ஏறக்குறைய 5000 பேருக்கு என்ன பண்ண ஆண்டவர் இந்த போஜனம் கொடுத்தார். நீதி எடுத்து வச்சாங்க. 5 அப்பங்களே 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அந்த பையன் சின்ன காரியம், 5 அப்பம் 2 மீன் தான், கொஞ்சம் சம்பளம் தான், கொஞ்சம் வருமானம் தான். ஆண்டவர் கொடுங்க, பெஸ்ட் ஆண்டவர். இந்த ஹீரோ யாரு? அவருக்கு முதலிடம் சீக்கிரம் சொல்றேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கணும். கொடுக்கறத மற்றவர்கள் சொல்லக்கூடாது. கைப்பிடிச்சு நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கற்றவர்கள் உயர்த்துவார். மலிவான காலத்தை கொடுக்கிறார். மனித மூலம் தேவையில்லாது அதை கொண்டு சபிக்கப்பட்டவன் சொல்ல அப்படிப்பட்ட சபிக்கப்பட்டது கொடுக்காது. உபத்திரத்துறது கொடுக்க கொடிய உபத்திர தரித்திரத்துக்கு சந்தோஷமா ஆண்டவர் கொடுத்தாரு. கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் வாசிப்பார். தீவிரத்தை என்ன பண்ணுவது நானும் அவருக்கு சொல்லவே இல்லை. நாங்கள் யாருக்கு இன்னும் கொடுங்க அது கொடுங்க கேட்டிருக்கோம். ரசம்பாக கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் கட்டளை பைபிள் வசனம் கண்டிப்பாக கட்டளை. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி கொடுத்தோம், சிலருக்கு மிஞ்சி கொடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடுக்குறது முன்மாதிரியாக இது கொடுங்க. கர்த்தரவங்களை உயர்த்துவார். ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தரவங்க என்ன பண்ண ஆசீர்வாதம் மணிவான காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு ஆபேரை போல கொடுங்க. கர்த்தரவங்களை உயர்த்துவார். ஒரு எதிரை போல கொடுங்க. எதிரை தனது பரிபூரத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். கொடுங்கள், அப்படி கொடுக்கப்படும். கட்டுக்கள் திறக்கப்படும். எந்த அளவினால் அழைக்கிறீங்களோ அந்த அளவு நிச்சயமாக கொடுக்கப்படும். கர்த்தர் வசதிகளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. கர்த்தருக்காய் கட்டளை நம்ம உயர்ந்ததை நம்ம கொடுப்போம். உயர்ந்த காணிக்கைகளை நம்ம கொடுப்போம். உயர்ந்ததை என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி என்னுடைய தேவன் மகத்துவமான ராஜா. ஒரு ராஜாவே ராஜாவாக இருக்கிறார்.
நான் உன்னை ஆண்டவரே நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டியவரை உனக்கு காட்டுவேன், உன் கண்ணை உண்மையில உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அடுத்த வாரம் வரும்போது ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் என் கணவன் பிள்ளைகள் குடும்பமாக ஆண்டவரே ஆண்டவரே நான் சபைக்கு போகும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியரை நீ காண மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவரே. வருகிற துன்பங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் குடும்பத்தில் பிசாசு கொண்டு வருகிற எல்லா அந்தகார சக்திகள் இயேசு நாமத்தினால வல்லமையான கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். முன்னாடி வந்து பாட்டு பண்ண ஒவ்வொரு சகோதரி குடும்பங்களையும் ஆண்டவரே வல்லமையை எடுத்து இன்னும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களை திக்கத்தால் விடமாட்டேன் என்று சொல்லி தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த 2 நாட்கள் 40 நாள் இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே நாங்கள் எதை கேட்கிறோமோ ஆண்டவரே, உங்களுடைய கஷ்டங்களா இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம் ஆண்டவரே, உங்களுடைய குழந்தை பாக்கியமா இருக்கலாம், திருமணமாகாத காரியங்களா இருக்கலாம் ஆண்டவரே. என் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்களா, ஆனாலும் உங்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் ஆண்டவரே கர்த்தர் வாய்க்கால்களை நிரப்பப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமா வைப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். கொடுத்த காணிக்கை ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகளா பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு போகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இந்த நிலையற்ற இந்த நிலையற்ற அந்த பொருட்கள் மேல பணத்து மேல நாங்கள் ஆசை வைத்துக் கொண்டு கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே. கொஞ்சம் கொடுக்கிறவர்கள் சிறுக விரிக்கிறவர்கள் சிறுக விதைப்பார்கள், பெருக விரிக்கிறவர்கள் பெருக அறுப்பார்கள். உற்சாகமாக கொடுக்கிறது தேவன் பிரியமா இருக்கிறார். ஆனால் நாம் உற்சாகமாக கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய நேரத்தை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காதபடிக்காண்டே வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே ஒரு அணியில சத்திரியால் போல ஆண்டவரே காயை போல இல்லாதபடி ஆண்டவரே அப்பா எங்களை உயர்த்த போதுக்கான அடி சொல்லுகிறோம். கர்த்தர் பெரிய காரியம் சொல்லி ஆசீர்வதி மகிழ்ப்படுங்க. அப்பா அந்த 2026 அந்த 3வது மாசத்தை முதல் தேதி ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கர்த்தரே செய்வேன். கர்த்தர் முதலாவது ராஜ்யத்தினுடைய நீதி தேடுங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன். இந்த முதலாவது ஆசீர்வாதம் ஆண்டவரே உங்களுடைய குடும்பங்களில் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பங்களையும் வீடுகளையும் கொண்டு நீர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. சீசர்கள் கேட்டார்கள் ஆண்டவரே இவ்வளவுக்கு நாங்கள் எங்க போக வேண்டும் ஆண்டவரே, எங்களால் முடியாத ஆண்டவரே, அவ்வளவு பணம் இல்லை ஆண்டவரே, எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். தேவனால் எல்லாம் கொள்ள மாட்டார். 5 அப்பத்தையும் ஆண்டவரே 2 மீனை வைத்து 5000 பேருக்கு போயிருச்சு. மீதி எடுத்து வச்சார்கள் ஆண்டவரே. அநேகர்கள் கொடுத்தார்கள் ஆண்டவரே. நீ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உங்கள் கர்த்தருக்கு கொடுங்க ஆண்டவரே. தேகம் பண்ணுங்க ஆண்டவரே. முழங்கால நிற்குங்க ஆண்டவரே. இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரை தேடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற ஜெபம் கண்கள் திறந்தவைகளா இருக்கட்டும். வந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஒருபோது நாங்கள் ஆண்டவரே ஒருபோது நாங்கள் ஆண்டவரை மைண்டு நாங்கள் பின்வாங்காதபடிக்கு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறார். சாத்தான் இன்னைக்கு அநேக குடும்பங்களை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் ஆண்டவரே. அநேக குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அநேக குடும்பங்களை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. கர்த்தரைகளுக்கு ஆலோசனை கொடுங்க, கர்த்தரைகளை நிரப்புங்க, கர்த்தரைகளை ஆசீர்வதிங்க. அதாவது தாட்டி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்த ஆவியினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு ஆசீர்வதிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கும் வந்திருக்கிறார். ஆபரேஷன் இந்த கம்பெனி சர்வீஸ்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வரைக்கும் மட்டும் நீடித்து நிலைத்திருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.